Good evening friends. நம்ம இன்னைக்கு +1 கெமிஸ்ட்ரியில NCERT அதுல வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்ங்கற சாப்டர்ல இருந்து அல்கீன்ஸ்ங்கற டாபிக் பத்தி பார்க்க போறோம். இந்த அல்கீன்ஸ்ங்கிறது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட ஒரு பேசிக் கான்செப்ட். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோ செஷன்ல வாட் இஸ் அல்கேன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இன்னைக்குள்ள வீடியோ செஷன்ல நம்ம வாட் இஸ் அல்கீன்ஸ் பத்தி பார்க்க போறோம். What is alkenes? Alkenes are unsaturated hydrocarbon containing at least one double bond. Alkenes படிச்சப்ப என்ன பார்த்தோம்? Alkenes are saturated hydrocarbons containing single bond. Alkenesல வந்து single bond இருக்கும். Alkenesல வந்து double bond இருக்கும். கார்பனுக்கும் கார்பனுக்கும் இடையில double bond இருந்தா அது வந்து alkene. So the general formula of alkene is CnH2n. The general formula of alkene is CnH2n. அல்கேன் படிச்சப்போ அல்கேனுக்கு நம்ம வந்து ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம். என்னது அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n + 2. இது வந்து அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா. அல்கீனோட ஜெனரல் ஃபார்முலா CnH2n. இதுல இருக்கிற இந்த Nங்கிறது what is N? N is the number of carbon atoms present in the hydrocarbon. அந்த hydrocarbon chainல எத்தனை number of carbon atoms இருக்கோ அதுதான் வந்து N. So N is the number of carbon atoms. present in the hydrocarbon chain. Now alkenes ல double bond இருக்கும். அப்ப இந்த double bond எங்க இருக்கும்? The double bond may be present in internal or in the terminal position. If the double bond is present in the terminal position, then this alkene is known as alpha olefins. And the other name of alkene is known as olefins. Alkenes க்கு இன்னொரு நேம் வந்து olefin. ஏன் olefin அப்படின்னா இந்த alkenes வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆயில் ஃபார்மேஷனை கொடுக்கும். இந்த ஆயில் ஃபார்மேஷனை கொடுக்கறதுனால இந்த alkenes வந்து olefins ன்னு சொல்றோம். அப்போ இந்த டபுள் பாண்ட் வந்து டெர்மினல் பொசிஷன்ஸ்ல வந்தா அந்த alkene நம்ம என்ன சொல்லணும்? ஆல்பா olefins. டெர்மினல் பொசிஷன்ஸ்ல terminal position na meaning enna end carbon chain oda last la வந்து double bond vandaduna adu வந்து terminal position. terminal position la double bond present aayirundha the double bond is present in the terminal position. Then that alkene is known as alpha olefins. ஆல்பாங்கிறது எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷனை நம்ம சொல்லுவோம். எப்பவுமே நம்ம நேமிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுப்போம் 1 2 3 4. அப்ப இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருந்தா அதை வந்து நம்ம ஆல்பா olefins அப்படின்னு. அல்கேன்ஸோட ஜெனரல் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? CnH2n + 2. அல்கேன்ஸ்க்கு வந்து CnH2n + 2. alkenes oda general formula CnH2n. இப்போ நம்ம இது ரெண்டையுமே பார்க்கும்போது கார்பன் வந்து சேமா இருக்கு, ஆனா ஹைட்ரஜனோட நம்பர் வந்து குறையுது. ஏன் குறையுது? அங்க வந்து டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆகுது alkenesல. If there is a presence of double bond between the carbon atom, the number of hydrogen atom is less than alkanes. For example ethane. ethane na 2 carbon atom
அப்புறம் மீதி எல்லாமே ஹைட்ரஜன். இது வந்து அல்கேன். அல்கேனோட ஜெனரல் ஃபார்முலா என்னது? CnH2n + 2. இப்போ Nங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் present in this hydrocarbon chain. அப்ப இதுல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? C2, ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஹைட்ரஜன் H 2 into 2 plus 2 that is equal to C2H6. ரெண்டு கார்பன் 6 ஹைட்ரஜன். then நம்ம இத வந்து இப்ப கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் போடணும். C டபுள் பாண்ட் C. அல்கீன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். அதுவும் கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கணும். இப்ப கார்பனுக்கு கார்பனுக்கு இடையில நம்ம டபுள் பாண்ட் போட்டிருக்கோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய அவ்வளவு 6 ஹைட்ரஜன் இங்க பிரசன்ட் ஆகுமானா ஆகாது. 2 ஹைட்ரஜன் குறைவா பிரசன்ட் ஆகும். அதான் சொன்னாங்க if there is one double bond present between the carbon atom then the number of hydrogen atom is less than the alkane. இப்போ இங்க 2 ஹைட்ரஜன் போடுறோம். ஏன்னா கார்பனுக்கு வேலன்சி 4. so 1 2 3 4. here also 2 hydrogen atom. இப்போ இதோட ஜெனரல் ஃபார்முலா வந்து CnH2. இங்க number of carbon atoms 2. so C2 hydrogen 2 into 2 that is equal to C2H4. This is ethene. The name of this alkene is ethene. ethene ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கு. அப்புறம் அல்கீன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இத வந்து நம்ம ஈன் அப்படின்னு சொல்லுவோம். அல்கீன். சோ ஈத்தீன். இதுக்கு பேரு ஈத்தேன். ஏன் ஈத்தேன்? இங்க ரெண்டு கார்பன் ஆட்டம், அதுக்கு அப்புறமா சிங்கிள் பாண்ட் இருக்கு. அல்கேன். அல்கேன் இருக்கனால ஈத்தேன். இது ஈத்தீன். ஈத்தீனுக்கு இன்னொரு நேம் இருக்கு. என்னது? எத்திலீன். The general representation of alkene is C double bond C R R1 R2 R3. ஜெனரலா வந்து நம்ம ஒரு அல்கீன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது C double bond C R R1 R2 R3. இதை எப்படி எழுதுவோம்? C double bond C. இது வந்து ஜெனரலா நம்ம போடக்கூடியது. அப்புறம் இங்க R R1, இங்க R2, here R3. This is the general representation of alkene. So for example, நான் இப்பதான் ஈத்தீன் போட்டேன். இனி ப்ரோப்பீன் போடுவோம். ப்ரோப்பீன்னா எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும்? 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். 1 2 3 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. So இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல நம்ம டபுள் பாண்ட் போடுறோம். இங்க வந்தப்போ CH 1 2 3 4. Then here are 1 1 2 3 4. Then here 1 2 3 4. 1 2 3 4. இதை எப்படி எழுதுவோம்? CH3 CH double bond CH2. This is propene. இப்போ இந்த propene எப்படி இந்த ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து டபுள் பாண்ட். அப்ப இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். C டபுள் பாண்ட் C. இதை இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இது C டபுள் பாண்ட் C. இவ்வளோத்தையும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட், இது R அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கார்பன் இது வந்து பிரான்ச்சிங்ல போயிடும். இது R R1. This is R2 R3. This is the general representation of alkene. And the double bond exhibit between alkene is sp2 hybridization. alkene இருக்கக்கூடிய hybridization என்னது? sp2 hybridization. இப்போ இது sp2 hybridization இருக்கிறதுனால இதோட ஜியோமெட்ரி என்னதா இருக்கும்? trigonal planar geometry. So
அல்கீன்ஸ்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கும். அந்த டபுள் பாண்ட் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்குது. அந்த sp2 ஹைபிரிடைசேஷன்ல இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரைகோனல் பிளைனார் ஸ்ட்ரக்சர் ஆர் ட்ரைகோனல் பிளைனார் ஜாமெட்ரி. ட்ரைகோனல் பிளைனார் ஜாமெட்ரியில இருந்தா அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 120 டிகிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் வாட் இஸ் அல்கீன்ஸ் பற்றி பார்த்தோம். வாட் இஸ் அல்கீன்ஸ்? Alkenes are unsaturated hydrocarbons containing at least one double bond between the carbon atom. Carbon atom க்கு இடையில at least ஒரு double bond இருந்தா அது வந்து alkene. The general formula of alkene is CnH2n and the alkenes exhibit sp2 hybridization with the trigonal planar geometry with the bond angle 120 degree, and the alkenes are otherwise known as olefins, and the double bond may be present internal or in terminal position. If the double bond is present in the terminal position, then that alkenes are known as alpha olefins. Why we are saying alkenes are olefins? Because alkenes reacts with chlorine to form large number of oily substance. So these alkenes are otherwise known as olefins. So friends, இந்த video session உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching.